சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இன்றைய தலைப்புச் செய்திகள். ஒற்றுமையே நாட்டின் முதன்மை சொத்து. மலேசியர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அதுவே அடித்தளம். கோலாலம்பூரிலும் ஸ்லாங்கூரிலும் புயலால் சேதமடைந்த பள்ளிகளுக்கு அவசர நிதி உதவி. கல்வி அமைச்சு பகிர்ந்தளிக்கும். இன்னும் ஓராண்டில் முடிவுக்கு வருகிறது வழக்கமான நிறுவை பயன்பாடு. மின்னியல் நிறுவைகளுக்கு மாற அரசு ஊக்குவிப்பு. ஒற்றுமையே நாட்டின் முதன்மை சொத்து. அதுவே நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமாக அமையும் என்பதை மலேசியர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாஹ் ரியாத்துடின் அல் முஸ்தபா பில்லா ஷா வலியுறுத்தியுள்ளார். மத இடைவெளியை குறைப்பதன் மூலம் மக்களிடையே நிலவும் வேறுபாடுகளையும் எளிதில் களைய முடியும். தொண்டு செய்யும் பழக்கம் ஒவ்வொருவரின் வீட்டிலிருந்து தொடங்குகிறது என்பதை குறிக்கும் ஆங்கில பழமொழியைப் போலவே ஒற்றுமை என்பதும் மக்கள் அனைவரின் வீட்டிலிருந்து தொடங்கப்பட வேண்டும். சரவாக் தபிங்கான் கூச்சிங்கில் 2023 தேசிய ஒற்றுமை வாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பேரரசர் அவ்வாறு உரையாற்றினார். முன்னதாக அங்கு சென்றடைந்த பேரரசரை சரவாக் மாநில ஆளுநர் துன் அப்துல் தாய் மஹ்மூத், பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், சரவா முதல்வர் தன்ஸ்ரீ அபாங் ஜொஹாரி துன் ஒப்பிங், துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆகியோர் வரவேற்றனர். மே 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் கொண்டாடப்படும் தேசிய ஒற்றுமை வாரத்தை முன்னிட்டு பல்லின பேச்சு வழக்குகளை உள்ளடக்கிய பாடல் ஒன்றையும் அந்த நிகழ்ச்சியில் பேரரசர் வெளியிட்டார். இந்த வாரத்தை முன்னிட்டு நாடு முழுவதிலும் 15 இடங்களில் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. எதிர்வரும் மாநில தேர்தலில் கெடாவில் ஒருமைப்பாட்டு அரசு ஆட்சி அமைத்தால் 5 கூறுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். வேளாண் தொடர்புடைய வணிகம், சமய கல்வி, நுட்பக்கல்வி, தொழில் பயிற்சி, நீர்வளம் மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படும் என துணை பிரதமர் டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமீடி உறுதியளித்தார். அதன் வழி மனித மூலதன திறன் அதிகரிக்கப்படுவதுடன் மாநில மேம்பாடும் உறுதி செய்யப்படும். நாட்டின் முதன்மை நெற்களஞ்சியமாக கெடா விளங்கும் நிலையில் விவசாயிகளின் உற்பத்தி திறனை வலுப்படுத்த அரசு துணை புரியும். அதற்காக மூடா வேளாண் மேம்பாட்டு வாரியம் பல்வேறு திட்டங்களை வரைந்துள்ளதை டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமீடி சுட்டினார். நெல் விலை மட்டுமின்றி உரம் உள்ளிட்ட ஏனைய வேளாண் தொடர்புடைய பொருள்களின் விலையும் கருத்தில் கொள்ளப்படும். இந்நிலையில் மாநில நிலை டிவெட் தொழில் பயிற்சி கழகங்கள் அதிகரிக்கப்படும் என டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமீடி உறுதி கூறினார். நாடு முழுவதும் 680 கோடி ரிங்கிட் செலவில் 1291 டிவெட் கழகங்கள் உள்ள நிலையில் கெடாவிலும் தொழில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும். முன்னதாக அலுஸ்டாரில் மாநில நிலையில் ஒருமைப்பாட்டு மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் தேசிய முன்னணி தலைவருமான டாக்டர் அஹ்மத் ஜாஹிர் ஹமீடி செய்தியாளர்களிடம் பேசினார். இன்னும் ஓராண்டில் வழக்கமான நிறுவைகளுக்கு பதிலாக மின் நிறுவைகளை பயன்படுத்த அரசு உத்தேசித்துள்ளது. அம்முடிவு குறித்து துறை சார்ந்தோருடன் பேச்சு நடத்தப்படும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாஹுடின் அயூப் தெரிவித்தார். நாடு முழுவதும் 25 விழுக்காட்டினர் மட்டுமே மின் நிறுவைகளை பயன்படுத்துகின்றனர். எனவே எடை மற்றும் அளவீடு தொடர்பில் எழும் சிக்கல்களை களைய பல்வேறு தரப்புகளுடன் தொடர் பேச்சுகளை நடத்த KPDN திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். வழக்கமான நிறுவைகளை பயன்பாட்டிலிருந்து அகற்றுவதற்கு முன்னர் மின்சார நிறுவைகளை வாங்குவதற்கு வணிகர்களுக்கு அவகாசம் வழங்கப்படும். அந்த கருவி போதுமான அளவில் விநியோகிக்கப்படுவதன் மீதும் அரசு கவனம் செலுத்தும். அவற்றை விநியோகிப்பதற்கு ஏற்ற சில நிறுவைகளை அரசு நன்கு ஆராய்ந்து கண்டறிந்துள்ளதாக டத்துஸ்ரீ சலாஹுடின் அயூப் குறிப்பிட்டார்.
உயரமான நீர் கோபுரங்களில் சமிஞ்ஞை அமைப்புகளை நிறுவினால் சரவாக்கில் நிலவும் இணைய சிக்கலை தீர்க்கலாம். சரவாக் இலக்கவியல் பொருளாதார கழகம் அந்த மாநிலம் முழுவதிலும் நிறுவியிருக்கும் 600 தொலைத்தொடர்பு கோபுரங்களுக்கு அப்பால் மேற்கொள்ளப்படும் கூடுதல் முனைப்பு இதுவென தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் தெரிவித்தார். இந்த வழிமுறை வெற்றி அடைந்தால் சரவாக்கை போல தொலைத்தொடர்பு சேவையில் சிக்கலை எதிர்நோக்கும் ஏனைய மாநிலங்களுக்கும் அந்த முறை விரிவுபடுத்தப்படும். தொலைத்தொடர்பு சாதனங்களை பொருத்தும் சாத்தியமும் ஆராயப்படும் என சரவாக் த்ரோம்போல் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு கோபுரத்தை பார்வையிட்ட ஃபமி ஃபட்சேல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரவாக் பல்லூடக வாரியமும் அந்த மாநிலத்தில் 125 தொடர்பு கோபுரங்களை அமைத்துள்ளது. கவ்வாய் தினத்தை முன்னிட்டு செயல்பாட்டிற்கு வரும் அவை அங்கு நிலவும் தொலைத்தொடர்பு இடைவெளியை குறைக்கும் என்றார் அவர். கடந்த வெள்ளிக்கிழமை வீசிய பலத்த புயல் காற்றில் கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் சேதமடைந்த 36 பள்ளிகளுக்கு கல்வி அமைச்சு அவசர உதவி நிதியை வழங்கும். கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச மற்றும் ஸ்லாங்கூர் மாநில கல்வித்துறையிடம் அந்த உதவி நிதி சேர்க்கப்படும் என அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. புயல் காற்றில் கோலாலம்பூரில் 27 பள்ளிகளும் ஸ்லாங்கூரில் 9 பள்ளிகளும் சேதமுற்றன. மாவட்ட கல்வி அலுவலகம் மற்றும் மாநில கல்வித்துறை பொதுப்பணித்துறையுடன் இணைந்து பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கும் சேதத்தை மதிப்பீடு செய்யும். அதன் பின்னர் பொதுப்பணித்துறை சமர்ப்பிக்கும் மதிப்பீட்டு அறிக்கையை கொண்டு பள்ளிகளுக்கு அவசர உதவி நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்தது. பினாங்கு பட்டர்வர்த் இடைநிலை பள்ளி ஒன்றில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த 2 வெவ்வேறு பகடிவதை சம்பவங்கள். அதில் படிவம் 1 மற்றும் படிவம் 2ஐச் சேர்ந்த 2 ஆண் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பது போலீசின் பூர்வாங்க விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவர்கள் பகடிவதைக்கு ஆளான காரணத்தை கண்டறிய போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளதாக சப்ராங் பராய் உத்தாரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது அஸ்ரி ஷஃபி தெரிவித்தார். மே 19ஆம் தேதி அவ்விரு மாணவர்களும் வெவ்வேறு நேரங்களில் ஆண் கழிவறையில் மற்ற மாணவர்களால் தாக்கப்பட்டுள்ளனர். பிற்பகல் 1 மணி அளவில் 2ஆம் படிவ மாணவர் 3ஆம் படிவ மாணவர் ஒருவரால் தாக்கப்பட்ட வேளை மாலை 3 மணி அளவில் 1ஆம் படிவ மாணவர் 9 மூத்த மாணவர்களின் தாக்குதலுக்கு ஆளானார். அந்த மாணவர்களை தாக்க சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தவில்லை என்பதை ஏசிபி முகமது அஸ்ரி ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டிருந்தார். விசாரணைக்கு உதவும் பொருட்டு அதே பள்ளியைச் சேர்ந்த 14 முதல் 16 வயதிற்குட்பட்ட 9 மாணவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக ஏசிபி முகமது அஸ்ரி சொன்னார். அவர்களிடமிருந்து 6 கைத்தொலைபேசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதில் சமூக பக்கத்தில் அதிகம் பகிரப்பட்டு வந்த 2 பகடிவதை காணொலிகள் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த காணொலிகளை யாரும் பகிர வேண்டாம் என அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். 2 சிசுக்களை பராமரிப்பதில் கவனக்குறைவாக நடந்து கொண்டதை பெண் ஒருவர் ஜொகூர் பாரு செஷன் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளார். ஜொகூர் பாரு தமான் முத்தியாரா ரீனியில் உள்ள மழலையர் பராமரிப்பு பூங்காவில் கடந்த மார்ச்சில் 28 வயதான நூருல் ஷஹீரா அஷிகின் சுலைமான் அந்த குற்றத்தை புரிந்ததாக அறியப்படுகிறது. அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டன. தனது பாதுகாப்பில் விடப்பட்ட 9 மாத பெண் சிசுவுக்கும் 7 மாத ஆண் சிசுவுக்கும் உடலில் காயம் ஏற்படும் வரையில் அவர் கவனக்குறைவாக நடந்து கொண்டிருக்கிறார். 2001 சிறார் சட்டம் 31ஆம் பிரிவு உட்பிரிவு 1A-வின் கீழ் அந்த பெண்மணி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 50,000 ரிங்கிட்டுக்கும் மேல் போகாத தண்டம் அல்லது 20 ஆண்டுகள் வரையிலான சிறை அல்லது அவை இரண்டும் விதிக்கப்படலாம். கடந்த திங்கட்கிழமை அழுது கொண்டிருக்கும் குழந்தையை பெண் ஒருவர் துன்புறுத்தும் 2 காணொலிகள் பரவலாக பகிரப்பட்டன. பெரா கிந்தா வேலியில் தொடர்கதையாகிறது கால்நடை திருட்டு சம்பவங்கள். பொறுப்பற்ற தரப்பினரால் அங்கு கடந்த 3 ஆண்டுகள் மாடுகள் களவாடப்படுகின்றன. அதனால் சுமார் 13 லட்சம் ரிங்கிட் வரையில் நட்டத்தை சந்தித்துள்ளதாக கால்நடை உரிமையாளர் 30 பேர் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.
அந்த காலகட்டத்தில் கிந்தா வேலி பகுதியில் 260க்கும் அதிகமான மாடுகள் திருடப்பட்டுள்ளன. அது குறித்து உரிமையாளர்கள் பலமுறை போலீஸ் புகார் அளித்துள்ளனர். கால்நடை வளர்ப்பு இடத்தில் வேலி அமைத்தால் அது மாடுகளை திருடுபவர்களுக்கு சாதகமாகிவிடும் என கலக்கம் தெரிவித்தார் 38 வயதான கே. கவியரசன். ஏனெனில் வேலி அமைத்தால் ஒரே இடத்தில் கூடும் மாடுகளை களவாணிகள் திருட எளிதாகிவிடும். Kita bela lembu masa yang panjang 20 tahun lebih. Masa yang bapa kita orang bela lembu ini sudah masa. Tapi masa yang terdekat ini banyak curi. Masa yang 3 tahun dalam ini. Ini bukan lembu satu orang dua orang yang hilang. Banyak orang yang hilang. 20 ekor, 30 ekor. Banyak kuat hilang. Lembu sini kawasan Perak. கால்நடைகள் புல் மேய்வதற்கான இடங்கள் பெரும் பரப்பளவில் அமைந்துள்ளன. கம்பார், மலிம் நவார், பத்துகஜா உள்ளிட்ட பகுதிகளை அது உள்ளடக்கியுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் கால்நடைகள் அனைத்தும் களவாடப்படலாம். ஆனால் கால்நடை உரிமையாளர்கள் இரவில் உறங்காமல் மாடுகளையும் எருமைகளையும் காவல் காத்து வருகின்றனர். கால்நடைகள் திருடப்படும் விவகாரம் குறித்து தொடர்ந்து புகார்களை பெற்று வருவதாக பெரா மாநில தேசிய முன்னணி சேவை மற்றும் புகார் மையத்தின் செயலவை தலைவர் முகமது ராவி அப்துல்லா குறிப்பிட்டுள்ளார். ஆகையால் இவ்விவகாரம் தொடர்பில் விரைவில் புகிட் அமானுக்கு கடிதம் அனுப்பப்படும் என அவர் கூறினார். எப்போதும் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டு நாங்கள் சாதனை படைப்போம். ஆனால் இம்முறை எவரெஸ்ட் மலையேறிகளை கைப்பற்றியதாக வருத்தத்துடன் கூறுகிறார் 4ஆம் முறையாக அந்த சிகரத்தின் உச்சியை தொட்ட மலேசியாவின் டி. ரவிச்சந்திரன். தம்முடன் இணைந்து மலை உச்சியை அடைய போராடிய கெடா மாநில தற்காப்பு படை இயக்குனர் லெப்டினன்ட் கர்னல் அவாங் அஸ்கண்டார் அம்புவான் யாக்கோப்பின் மறைவும் சிகரத்தின் உச்சியை அடைந்த போதிலும் இறங்கும்போது செவித்திறனில் குறைபாடுடைய முகமது ஹவாரி காணாமல் போனதும் தமக்கு வருத்தமளிப்பதாக டி. ரவிச்சந்திரன் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை மலையேறி கொண்டிருந்த போது 56 வயதான லெப்டினன்ட் கர்னல் அவாங் அஸ்கண்டார் தவறி விழுந்ததால் உயிர் இழந்தார். அவர்கள் இருவரையும் 2வது முறையாக சந்தித்ததாக கூறிய ரவிச்சந்திரன் அவர்கள் எவரெஸ்ட் மலையை ஏறும்போது தாம் இறங்கிக் கொண்டிருந்ததை நினைவு கூர்ந்தார். மே 17ஆம் தேதி எவரெஸ்ட் உச்சியில் 4வது முறையாக ஜலுர்கமிலாங்கை பறக்கவிட்ட ரவிச்சந்திரன் மே 18ஆம் தேதி அதிலிருந்து இறங்கி 24 மணி நேரத்தில் உலகின் 4வது உயரமான லோட்சே மலையை ஆக்கிரமிக்க திட்டமிட்டிருந்தார். ஆனால் கடும் குளிர் காரணமாக விரல் விரைப்புக்கு ஆளான அவர் அங்கிருந்து மீட்கப்பட்டு பாதுகாப்பாக காட்மண்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் மேலும் 14 வேளாண் சந்தைகளை திறக்க கூட்டரசு வேளாண் சந்தை வாரியம் ஃபாமா இலக்கு வகுத்துள்ளது. தற்போது புதிதாக 5 வேளாண் சந்தைகள் பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளதை ஃபாமாவின் இடைக்கால தலைமை இயக்குனர் அப்துல் ராஷித் பஹ்ரி சுட்டினார். புதிய வேளாண் சந்தைகளை திறக்கும் முன் தொடர்புடைய எல்லா கூறுகளும் ஆராயப்பட்டுள்ளன. குறிப்பிட்ட பகுதிகளில் மக்கள் தொகை, அருகாமையில் உள்ள பொதுச் சந்தைகள், மக்களின் வாங்கும் சக்தி, ஊராட்சி தரப்பின் அனுமதி உள்ளிட்ட கூறுகள் ஆராயப்படும் என அப்துல் ராஷித் பஹ்ரி குறிப்பிட்டார். அதேவேளையில் வேளாண் சந்தைகளை இயக்க தேவையான நிதி, அதற்கான தளம் போன்றவற்றின் அடிப்படையில் புதிய சந்தைகள் திறக்கப்படும். தற்போது நாடு முழுவதும் 250 வேளாண் சந்தைகள் இயங்குகின்றன. திருங்கானுவில் வணிகர்களுக்கு சந்தையை அமைக்க தேவையான உபகரணங்களை வழங்கும் நிகழ்ச்சியில் அப்துல் ராஷித் பஹ்ரி இவ்வாறு உரையாற்றினார். அந்நிகழ்வில் 12 தொழில் முனைவோருக்கு சுமார் 2 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான உதவி நிதியும் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. வாட்டி வதைக்கும் கோடை காலத்தில் இளநீருக்கு அப்பால் மக்கள் நாடுவது குமுட்டி பழத்தை தான். அந்த வகையில் தற்போது குமுட்டி பழத்திற்கான தேவை சந்தையில் அதிகரித்திருப்பதாக கூறுகின்றனர் பஹாங் பக்கானைச் சேர்ந்த விவசாயிகள். பக்கான் கம்போங் ஊபாய் கிராமத்தில் 20க்கும் அதிகமான விவசாயிகள் போச்சி வகை குமுட்டி பழத்தை நடவு செய்து வருகின்றனர். அவர்களில் அதிகமானோர் பாரம்பரியமாக 30 ஆண்டுகளுக்கும் மேல் இதில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது மக்களை வாட்டி வரும் கோடை காலத்தில் குமுட்டி பழத்திற்கான தேவை கணிசமாக அதிகரித்துள்ளதை அவர்கள் சுட்டினர்.
கொளுத்தும் வெயில் என்றாலும் அதனால் தம்முடைய வருவாய் அதிகரித்துள்ளதை எண்ணி விவசாயிகள் மகிழ்ந்தனர். அதேவேளை அதிகரித்திருக்கும் தேவையை ஈடுகொடுத்து பூர்த்தி செய்ய வேளாண் துறை பெரிதும் துணை புரிவதாக அவர்கள் தெரிவித்தனர். தேவைப்படும் நேரங்களில் உகந்த ஆலோசனைகளையும் அத்துறை சார்ந்தோர் வழங்கி வருகின்றனர். தரமான சுயையான போச்சி வகை குமுட்டி பழங்களை உபாய் கிராம விவசாயிகள் பயிரிட்டு விநியோகம் செய்வதால் இங்கு அதிகமான வியாபாரிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் வந்து அவற்றை வாங்கிச் செல்கின்றனர். இங்கு விற்கப்படும் குமுட்டி பழச்சாறும் மக்களின் தேர்வாகவும் விளங்குகிறது. பயிரிடும் தோட்டத்தில் இருந்து நேரடியாக விற்பனை செய்யப்படுவதால் குமுட்டி பழங்களை வாங்க இங்கு மக்கள் கூட்டம் படையெடுக்கிறது. மலேசிய இந்தியர் சார்ந்த படைப்பு தொழில் அனைத்துலக தரத்தை எட்ட வேண்டும், அதற்கான முன்னெடுப்புகள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என மேலவை உறுப்பினர் செனட்டர் டத்து நெல்சன் ரெங்கநாதன் பரிந்துரைத்துள்ளார். மலேசிய இந்திய கலைஞர்கள் வெளிப்படுத்தும் நடிப்பு திறன் பிரமிக்க வைக்கிறது. ஆனால் அதற்குரிய அங்கீகாரமும் வெகுமதியையும் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப கிடைப்பது கேள்விக்குறியாக உள்ளதை டத்து நெல்சன் குறிப்பிட்டார். கலையின் மீதுள்ள ஆர்வத்தினால் அவர்கள் அத்துறையில் வேரூன்ற விரும்புகின்றனர். ஆனால் மலையகத்தில் உள்ளூர் இந்தியர்களின் படைப்பு தொழில் செல்வத்தை குவிக்கும் துறையாக இல்லை என்பது கண்கூடு. அந்த நிலை தொடராமல் இருக்க அதற்குரிய வழிவகைகள் ஆராயப்பட வேண்டும். கலைத்துறையில் கால்பதிக்க விரும்புவோர் தற்சமயத்திற்கு வருமானத்தை பெருக்க மாற்று வழிகளையும் ஆராய வேண்டும் என டத்து நெல்சன் வலியுறுத்தினார். பங்கியில் மேடை நாடக நிகழ்வை நிறைவு செய்து அவர் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் இந்திய மாணவர்கள் சங்கம் அதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. ரஷ்ய விவகாரத்தில் G7 நாடுகளின் அரச தந்திர ஆதரவையும் இராணுவ உதவியையும் கோரவுள்ளார் யுக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி. அவரது வருகையை அடுத்து G7 மாநாட்டின் மொத்த கவனமும் இப்போது ரஷ்ய படையெடுப்பின் பக்கம் திரும்பியுள்ளது. ஜப்பானுக்கு திடீர் வருகை அளித்திருக்கும் ஜெலன்ஸ்கி 15 மாதங்களாக போரால் உருக்குலைந்திருக்கும் தமது நாட்டிற்கு ஆதரவு கோரி உரையையும் ஆற்றவுள்ளார். அத்துடன் G7 நாடுகள் மட்டுமின்றி ரஷ்யாவின் படையெடுப்பை கண்டிக்க மறுத்த நாடுகளின் உதவியையும் அவர் நாடவிருக்கிறார். அணுகுண்டு வீச்சுக்கு ஆளான ஹிரோஷிமாவில் நேற்று தரையிறங்கிய அந்த யுக்ரைனிய அதிபர் இத்தாலி, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் சில மணி நேரம் பேச்சு நடத்தினார். இந்நிலையில் யுக்ரைனுக்கு முதலில் இருந்தே ஆதரவு தெரிவித்து வரும் அமெரிக்காவிடம் இருந்து அதிநவீன போர் விமானங்களை வாங்குவதிலும் ஜெலன்ஸ்கி வெற்றி கண்டுள்ளார். யுக்ரைன் விவகாரத்தில் தன்னால் இயன்ற உதவிகளை இந்தியா வழங்கும். யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு பிறகு முதன்முறையாக ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி அந்த உறுதியை வழங்கினார். ஜப்பான் ஹிரோஷிமாவில் நடைபெற்ற G7 மாநாட்டில் விருந்தினர்களாக கலந்து கொண்ட போது ஜெலன்ஸ்கியும் மோடியும் சந்தித்துக் கொண்டனர். யுக்ரைனியர்களின் இன்னல்களையும் ஜெலன்ஸ்கியின் வேதனையையும் தாம் உணர்வதாக ஆறுதல் கூறிய மோடி, போர் விவகாரத்தில் தாமும் இந்தியாவும் முடிந்த வரையில் உதவிக்கரம் நீட்டிடுவோம் என உத்தரவாதம் அளித்தார். யுக்ரைனின் இறையாண்மையை காக்க ஆதரவளிக்க முன்வந்திருக்கும் இந்தியாவுக்கு ஜெலன்ஸ்கி நன்றி நல்கினார். அதோடு போரால் உருக்குலைந்திருக்கும் தமது நாட்டிற்கு மாந்தநேய உதவிகளை நல்கியிருக்கும் மோடிக்கும் தாம் நன்றி கடன் பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் யுக்ரைன் முன்மொழிந்திருக்கும் அமைதி சூத்திர முனைப்பை செயல்படுத்தும் திட்டத்தில் இணையுமாறு ஜெலன்ஸ்கி அந்த துணை கண்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். ரஷ்ய படையெடுப்புக்கு பின் இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக தாயகம் அனுப்பி வைத்த ஜெலன்ஸ்கிக்கும் மோடி இவ்வேளையில் நன்றி நவின்றார். உலகின் இரு பழம்பெரும் வைரிகளான ஜப்பானுடனும் தென்கொரியாவுடனும் மும்முனை பேச்சு நடத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். அந்த அதிகாரப்பூர்வ சந்திப்பு விரைவில் வாஷிங்டனில் நடைபெறும் என அமெரிக்க அரசாங்க பேச்சாளர் தெரிவித்தார். G7 உச்சநிலை கூட்டத்தின் போது நடத்தப்பட்ட மிகச் சுருக்கமான சந்திப்பின் போது ஜப்பானுடனும் தென்கொரியாவுடனும் பேச்சு நடத்த பைடன் அழைப்பு விடுத்தார். அப்போது வடகொரியாவின் சட்டவிரோத அணுவாயுத மற்றும் ஏவுகணை மறுட்டல்கள் குறித்து 3 நாட்டு தலைவர்களும் விவாதித்தனர்.
1910 முதல் 1945 வரையிலான ஜப்பானிய காலனித்துவ ஆட்சியின் போது தென்கொரியர்கள் மீது சொல்லொன்னா கொடூரங்கள் புரியப்பட்டன. அதன் தாக்கத்தால் அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டும் அவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு இன்று வரை உறைபனி போல் உள்ளது. எனினும் பரஸ்பர நன்மை பெறும் பொருட்டு சீர்குலைந்த உறவை மீட்டெடுக்க தென்கொரிய அதிபர் யுன் சுக் யோலும் ஜப்பானிய பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவும் முன்வந்தனர். அதன் பலனாக காலனித்துவ ஆட்சியின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என ஜப்பான் உறுதியளித்தது. உருகுவேயில் இராணுவ ஆட்சியின் போது காணாமல் போனவர்களை நினைவு கோர பலர் நேற்று அமைதி பேரணியில் பங்கேற்றனர். 50 ஆண்டுகளுக்கு முன் அந்நாட்டில் இராணுவ சர்வாதிகாரம் தொடங்கிய போது 100க்கும் அதிகமானோர் வலுக்கட்டாயமாக அந்நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டனர். இராணுவ ஆட்சியின் போது காணாமல் போனவர்களுக்கு நீதி கோரி அவர்களின் புகைப்படங்களை ஏந்தியவாறு மக்கள் அமைதியாக ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். மொன்டெவிடேயோவின் முதன்மை சாலைகளில் போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். காணாமல் போனவர்களில் 6 சடலங்கள் மட்டுமே இதுவரை கண்டெடுக்கப்பட்டன. பாதிக்கப்பட்டோரின் தாய்மார்கள் மற்றும் உறவினர்கள் அமைப்பு அந்த அமைதி ஊர்வலத்தை ஏற்பாடு செய்தது. கடந்த 1996 இருந்து ஒவ்வொரு ஆண்டும் மே 20 உருகுவேயில் அந்த ஊர்வலம் நடைபெறுகிறது. உருகுவே முன்னாள் அதிபர் யுவான் மரியா பொர்டாபெரி நாடாளுமன்றத்தை கலைத்து அப்போதைய அரசாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன. இருப்பினும் இராணுவ சர்வாதிகார விவகாரம் இன்னமும் உருகுவேயில் பெரும் சர்ச்சையாகவே உள்ளது. சில வலதுசாரி அரசியல் கட்சிகள் குறிப்பிட்ட வழக்குகளை நிறைவு செய்து குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரிகளை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வருகின்றன. ஆனாலும் உண்மையான குற்றவாளிகள் இன்னமும் நீதிக்கு முன் நிறுத்தப்படவில்லை என பலர் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். காணாமல் போனவர்களை தேடவும் மனித உரிமை மீறல் விசாரணைக்கும் அரசு உரிய முக்கியத்துவத்தை வழங்கவில்லை என அவர்கள் சாடுகின்றனர். இத்தாலியின் வடகிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் குறைந்தது 14 பேர் உயிர் இழந்தனர். 36,000க்கும் அதிகமானோர் வசிப்பிடங்களை இழந்துள்ளனர். ஒரு வாரமாக தொடரும் கனமழையால் மண் சரிவு சம்பவங்களும் மேலும் கடுமையாகி இருக்கின்றன. வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் வீடுகளும் கட்டடங்களும் நீரில் மூழ்கின. தொடர் மழையால் குறிப்பிட்ட பகுதியில் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. G7 மாநாட்டை முன்னிட்டு ஜப்பானுக்கு சென்ற இத்தாலிய பிரதமர் ஜோர்ஜியா மெலோனி முன்கூட்டியே தாயகம் திரும்புகிறார். இத்தாலியில் ஏற்பட்டுள்ள அவசர நிலையின் போது நாட்டில் இருப்பது அவசியம் என மெலோனி தெரிவித்தார். மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள 5000 தன்னார்வலர்களுக்கு அவர் இவ்வேளையில் நன்றி கூறினார். இத்தாலிக்கு உதவ முன்வந்துள்ள G7 தலைவர்களுக்கும் மெலோனி நன்றி நவிழ்ந்தார். வெள்ளத்தால் கடும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ள பகுதிகளை அவர் நேரில் சென்று பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டது. டீ இன்றி ஒரு நாளும் நகராது என வாழும் டீ பிரியர்களா நீங்கள்? இன்று உலக தேநீர் நாள் என்பதை அறிவீர்களா? உலகம் முழுவதும் உள்ள தேயிலையின் நீண்டகால வரலாற்றையும் அதன் ஆழமான கலாச்சார பொருளாதார முக்கியத்துவத்தையும் அங்கீகரிக்கும் வகையில் 2019 தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் இன்றைய நாள் உலக தேநீர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. உலக தேநீர் தினத்தை முன்னிட்டு சீன தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள ஐநா அலுவலகத்தில் தேயிலையை கருப்பொருளாக தாங்கிய 10 தபால் தலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதில் உலகெங்கிலும் உள்ள தேநீரும் சீனாவின் ஊதா வண்ண களிமண் தேநீர் ஜாடி உட்பட பல்வேறு தேநீர் பாத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு தபால் தலையும் ஒரு சுவிஸ் பிராங்க் 10 காசு மதிப்பை கொண்டுள்ளது. டீயின் கலாச்சார சமூக பொருளாதார மதிப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் அதன் நீடித்த நிலையான உற்பத்திக்கும் பயன்பாட்டுக்கும் தொடர்ந்து ஆதரவு நல்கும் பொருட்டும் உலக தேநீர் நாளை முன்னிட்டு அந்த அஞ்சல் தலைகள் வெளியிடப்படுவதாக ஐநா துணை பொதுச் செயலாளர் அதுல் காரே கூறினார்.
நீருக்கு அடுத்து உடலுக்கு நன்மை பயக்கும் தேநீரையே மக்கள் மிக அதிகமாக அருந்துகின்றனர். அவ்வெண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும் நிலையில் கடந்த ஆண்டு உலக டீ தொழில்துறையின் மொத்த உற்பத்தி மதிப்பு 1800 அமெரிக்க டாலரை கடந்தது. சீனாவில் மட்டும் 31 கோடியே 80 லட்சம் டன் எடையிலான தேயிலை உற்பத்தி செய்யப்படுகிறது. விளையாட்டுத்துறை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளின் ஈடுபாடின்றி விளையாட்டு சங்கங்கள் சுயமாக இயங்க வேண்டும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ வலியுறுத்தினார். விளையாட்டு சங்கங்களில் அரசியல்வாதிகளின் ஈடுபாடு இருப்பது குறித்து அமைச்சர் இவ்வாறு கருத்துரைத்தார். போதிய நிதியை பெறவும் அதே வேளையில் நிதி சிக்கலை தீர்ப்பதற்கு அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களை விளையாட்டு சங்கங்கள் நாடுகின்றன. தேசிய விளையாட்டுத் துறையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த விளையாட்டு சங்கங்கள் போதிய நிதி கொண்டிருக்க வேண்டும். தித்திவாங்சா அரங்கில் 2023 தேசிய தற்காப்பு கலை போட்டியை தொடக்கி வைத்த பின்னர் ஹனா செய்தியாளர்களிடம் பேசினார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வெற்றியாளரானது மான்செஸ்டர் சிட்டி. சிட்டிக்கு பலத்த போட்டியை கொடுத்த ஆர்சனல் முன்னதாக நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டிடம் ஒற்றை கோலில் வீழ்ந்தது. கடந்த 6 பருவங்களில் நிர்வாகி பெப் குவார்டியோலா வழிகாட்டலில் இயங்கும் சிட்டி 5வது முறையாக அந்த கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறது. இன்னும் ஓர் ஆட்டம் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் தி கன்னர்ஸ் தொடர்ச்சியாக 2 தோல்விகளை தழுவியுள்ளது. மிக்கேல் ஆர்டெட்டாவை நிர்வாகியாக கொண்டுள்ள அவ்வணி பிரீமியர் லீக் பட்டியலில் சிட்டியை விட 4 புள்ளிகள் வேறுபாட்டில் 2ஆம் நிலையில் நீடிக்கிறது. இவ்வேளையில் 3 ஆட்டங்களை கைவசம் வைத்திருக்கும் சிட்டி இன்று தமது சொந்த அரங்கில் செல்சியை வரவேற்கிறது. அவ்விரு அணிகள் மோதும் ஆட்டம் இன்று முன்னிரவு 11 மணி வாக்கில் தொடங்கும். புண்டஸ்லீகா பட்டத்தை வெல்வதற்கு பாயர்ன் மியூனிக்கு இன்னும் வாய்ப்புள்ளது. அவ்வாறு சூளுரைத்துள்ளார் அவ்வணி கேப்டன் தாமஸ் மில்லர். குறளும் விளக்கமும். குறள் 467. ஆற்றின் வருந்தா வருத்தம் பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். உரிய வழியில் முறையாக செய்யப்படாத முயற்சி பலர் சேர்ந்து துணை புரிந்தாலும் இறுதியில் முடங்கி போய்விடும் என பகர்கிறது அந்த குறள். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. Malaysia antara 10 negara dengan kadar transplantasi terendah di dunia pada tahun 2021. Kini, anda boleh mendaftarkan diri sebagai penderma organ melalui MySejahtera. Jom daftar dan kemas kini sebagai pengikrar derma organ. 1 ikrar, sejuta harapan. Untuk maklumat lanjut, layari www.dermaorgan.gov.my.